வணக்கம். என் பெயர் ராகவி. ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுறேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து 2020ல ஒரு பையன் பொறந்தான். ஸோ, அப்போ வந்து மில்க் செக்ரீஷன் அதிகமா இருக்கனால, தாய்ப்பால் தானம் குடுக்கணுங்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அமிர்தம் ஃபவுண்டேஷன்ங்கிறது நெட்ல பார்த்தப்ப, எனக்கு அதுல ரூபா சிஸ்டர்ங்கிறவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. அவங்க மூலியமா அது ஸ்டார்ட் ஆனுச்சு. அதில பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து செக்ரீட் ஆகுறது அதிகமா செக்ரீட் ஆகுறத எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். அத வந்து அவங்களே வாலண்டியர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அவங்களே போய் ஜிஹெச்ல வந்து குடுத்துருவாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இது மூலியமா வந்து நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாம மத்த எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து பயன்படுது. நம்மனால மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு மோட்டோவோட இத ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2020ல வந்து ஹேர் டொனேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப, அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்லேருந்து ஹேர் டொனேட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து செயல்பட்டது தான் வந்து தாய்ப்பால் தானமும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப 2024ல எனக்கு செகண்ட் பேபி பார்ன் ஆயிருக்கு. ஸோ இப்பயும் நான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, 17 லிட்டர்ஸ் ஆஃப் பிரஸ்ட் மில்க் வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கேன். இதுல பாதி பேத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரல. பாதி பேர் வந்து இது மூலியமா வந்து அழகு குறைஞ்சிரும். இது நம்ம உடம்பு கெட்டு போயிரும் அப்படின்லாம் வீட்ல எல்லாம் பயந்துக்கிறாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நம்ம குடுக்க குடுக்க வந்து நமக்கு செக்ரீட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இருக்கறதுலே சிறந்த தானம்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் தானம் தான். ஏன்னா மத்த எல்லா தானமும் வந்து எல்லாருமே குடுக்க முடியும். ரத்த தானமாகட்டும், கண் தானம், உடல் தானம் எல்லாமே குடுக்கலாம். ஆனா தாய்ப்பால் தானம் வந்து தாய்மார்கள் மட்டும் தான் குடுக்க முடியும். ஸோ இத வந்து நம்ம முன் வந்து பெற்றோர்கள் எல்லாருமே தாய்மார்கள் வந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு குடுத்து உதவணுங்கிறது நான் கோரிக்கையா வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, என்ஐசியு பேபிஸ்க்கு தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து குடுப்பாங்க. அவங்க வந்து ப்ரீ மெச்சூர் பேபிஸ், என்ஐசியு பேபிஸ் எல்லாத்துக்கும் குடுக்கறனால, நம்மனால அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கோரிக்கை என்னன்னு நான் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. ஸோ அங்க வந்து மில்க் பேங்க் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வச்சோம்னா, இன்னும் நெறைய பேர் வந்து முன் வந்து குடுப்பாங்க. அப்படிங்கிறத நான் கோரிக்கையா வைக்கிறேன். இதுக்கு இதுக்கு சப்போர்ட்டா இருக்க என் ஹஸ்பண்ட், எங்க அம்மா, அப்பா, மாமியார், மாமனார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுல. ஸோ இது மூலியமா எல்லாரும் வந்து குடுக்கணுங்கிறத நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன். தேங்க் யூ.